அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு சில பாடல்களோடு கர்த்தரை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து துதிப்போமாக. முதலாவது பாடலாக யாவரும் உற்சாகமாக சேர்ந்து உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் என்ற பாடலை பாடுவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் மரித்தவர் எவர் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்கை கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். வருகையின் சத்தியம் அகிலமும் முழங்க அலை அலையாய் வருவீர். ஆண்டவர் இயேசுவின் சீக்கிர வருகை ஆர்ப்பரிக்க வருவீர். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அடுத்த பாடலாக இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்ற பாடலை யாவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி
அடுத்த பாடலாக சூரியன் மறைந்து அந்தகாரம் வந்தது என்ற பாடலை யாரும் சேர்ந்து பாடுவோம். சூரியன் மறைந்து அந்தகாரம் வந்தது, சூரியன் மறைந்து அந்தகாரம் வந்தது, சோர்ந்த என் தேகம் பயந்து நலிலை பார போகுது. ஐயா நீயா பொன்னடி சரணம், ஐயா நீயா பொன்னடி சரணம். மனது வாக்கு நடக்கையில் உமக்கு துரோகமா, மனது வாக்கு நடக்கையில் உமக்கு துரோகமா. செய்த என் பாவம் யாவையும் திருவீரத்தால் கழுவி சுத்தி கழியும் ஏசையா, கழுவி சுத்தி கழியும் ஏசையா. பகல் முழுவதும் பட்சமாக பாதுகாத்திரே, பகல் முழுவதும் பட்சமாக பாதுகாத்திரே. சகல தீமையும் நீங்காயே. ஐயா நேயா பொன்னடி சரணம், ஐயா நேயா பொன்னடி சரணம். ஆத்துமம் சரீரம் எனக்கான யாவையும், ஆத்துமம் சரீரம் எனக்கான யாவையும் அப்பாவும் கையில் ஒப்புவித்து நான் அயர்ந்து தூங்குவேன். தேவா கிருபை கூர்ந்து காருவே, தேவா கிருபை கூர்ந்து காருவே. நாவில் வரும் மோசம் ஒன்றும் என்னை சேராமல், நாவில் வரும் மோசம் ஒன்றும் என்னை சேராமல். தேன் சொப்பனை தீய சொப்பனம் மனதில் நேராமல். தேவா உன்னல் காவல் தாருமே, தேவா உன்னல் காவல் தாருமே. சூரியன் மறைந்து அந்தகாரம் வந்தது, சூரியன் மறைந்து அந்தகாரம் வந்தது, சோர்ந்த என் தேகம் பயந்து நலிலை பார போகுது. ஐயா நேயா பொன்னடி சரணம், ஐயா நேயா பொன்னடி சரணம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். அனைவருக்கும் பரிசுத்தமான நல் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இணையதளத்தின் மூலம் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புதுவை SDA மரப்பாலம் திருச்சபையின் சார்பாக நல் வாழ்த்துதல் சொல்லி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நல் ஆராதனை நாம் துவங்கத்தக்கதாக கர்த்தரின் சந்நிதி இன்று நாம் கூடினோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் சந்நிதி இன்று நாம் கூடினோம், அவர் பிரசன்னத்தில் தேடினோம். இங்கே நாம் அவரின் அன்பிலே மூழ்கினோம், அவரை அண்டியே செல்லுவோம். கர்த்தர் தான் என்னோலே நான் இன்று மகிழ்வே, அவர்க்கென்று ஒளி வீசுவே. அவன் வென்றும் என்னை ஆட்கொள்ளுமே, அவரில் என்றுமே பூரிப்பே. ஆய்ந்த பூவிலே ஆண்டவர்க்கென்றென்னை அடிமையாகவே இவனே. அவரின் காணிக்கை என் ஜீவன் என் ஆஸ்தே எல்லாம் அவர்க்கென்று இவனே. கர்த்தர் தான் என்னோலே நான் இன்று மகிழ்வே,
அவர்க்கென்று ஒளி வீசுவே. வென்றோம் என்னை ஆட்கொள்ளுமே, அவரில் என்றுமே பூரிப்பே. இங்கே நாம் கூடினோம் கம்பீரம் கொள்ளுவோம், பரத்தில் நம் ஆஸ்தே மிகுதே. ஆந்த வீட்டையே நாடியே செல்லுவேன், அதுவே என்றென்றோம் என் கதி. கர்த்தர் தான் என் ஒளி, நான் இன்று மகிழ்வேன், அவர்க்கென்று ஒளி வீசுவே. அவன் வென்றோமே என்னை ஆட்கொள்ளுமே, அவரில் என்றுமே பூரிப்பே. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஆரம்ப ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மீண்டும் ஒரு பரிசுத்தமான நல் துவக்க ஆராதனை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே சுவாமி. அதற்காக நாங்கள் கோடா கோடி நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் இந்த பரிசுத்தமான நல் ஆராதனையிலே நாங்கள் உம்மை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்லதொரு பாக்கியத்திற்கு நாங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த இணையதளத்தின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு நற்செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட நல்லதொரு செய்தியை நாங்கள் கேட்கத்தக்கதாக அன்பின் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர், அதற்காக நன்றி பாராட்டுகிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நல் பரிசுத்தமான துவக்க ஆராதனை முதல் இந்த ஆராதனை முடியும் வரை கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் ஜனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே இந்த உலகமானது போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் தகப்பனே, இருந்தாலும் கூட நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் நீர் கொடுத்த ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பின் தகப்பனே, நல்லதொரு செய்தியை நாங்கள் கேட்கவும் அதன்படி நாங்கள் நடக்கவும் உம்முடைய பரிசுத்த சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கவும் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகவும் தாழ்மையுடன் கெஞ்சி பிரார்த்திக்கிறேன் பரலோகத்தில் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். இப்பொழுதும் தேவ செய்திக்கு முன்பாக ஒரு விசேஷித்த பாடலை சகோதரி ஜெயப்பிரியா அவர்கள் பாடுவார்கள். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன் நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். அன்புக்காக ஏங்கியே அலைந்தேன் ஐயா. அன்புக்காக ஏங்கியே அலைந்தேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின்தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின்தொடர்வேன். இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. தூக்கி தூக்கி சுமந்தீர், தாங்கியே நடத்தினீர். தூக்கி தூக்கி சுமந்தீர், என்னை தாங்கியே நடத்தினீர். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின்தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின்தொடர்வேன். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். ஓடி ஓடி உழைப்பேன், உந்தன் அன்பை சொல்வேன். ஓடி ஓடி உழைப்பேன், நான் உந்தன் அன்பை சொல்வேன். ஊரெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா. ஊரெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின்தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன்,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்நாள் வாழ்த்துக்கள். நமது அருமை இரட்சகரான மீட்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த யூடியூப் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த ஓர் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். வாழ்வது என்பது சுலபமானதொரு படகு சவாரியாக இருப்பதில்லை. எத்தனையோ பாடுகள், வியாகங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ தூக்கமில்லாத இரவுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆயினும் நம்முடைய பரமபிதா அன்பின் கரம் நம்மை விட்டுவிடவில்லை. தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, எபினேசர் என்று. என்றும் கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன் எபினேசர் என்று அழைக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்களையும் வேண்டுதலையும் கேட்டு நமக்கு பலனும் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் மிக பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இது கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய வில்லனாக உலகெங்கும் சுற்றி கொண்டு வருகிறது. இந்தியாவிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளிலும் கடுமையான பாதிப்பு, உயிரிழப்பு நாம் கண்டு வருகிறோம். இந்த வைரஸானது இன மத பொருள் வேறுபாடின்றி ஆண்டி முதல் அரசன் வரை, குடில் முதல் மாளிகை வரை இது தன்னுடைய செயல்பாட்டை செய்கிறதாக இருக்கிறது. இது உலகை மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த ஜனங்கள் அனைவரும் பீதியிலும் கலக்கத்திலும் காணப்படுகிறார்கள். இருப்பினும் இம்மட்டுமாக பரமபிதா நம்மிடத்தில் கிருபையாக இருந்து நம்மளை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து சுகபலத்தோடு நம்ம வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அரசாங்கம் சொன்ன முறைப்படி நாம் விழித்திருந்து அரக்கனை வீழ்த்துவதற்காக நாம் அனைவரும் கூடி ஜெபத்திலே போர் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள், வியாதிகள் நமக்கு வருகிறது? அநேக நேரத்தில் இதற்கு பதில் நம்மளால் கொடுக்க முடியவில்லை. பதில் காண்பதிலும் காலதாமதமாகி விடுகிறது. நம்ம வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது தேவதாசர்களுக்கும் இந்த விதமான துன்பங்கள், துயரங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அச்சுறுத்தினது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு துன்பங்கள் ஏன் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோனா தீர்க்கதரிசியான புஸ்தகத்தில் இருந்து நாம் அமிர்தாயின் குமாரன் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்போ அமிர்தாயின் குமாரன் யோனா யார் என்று? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் எழுந்து மகாநகரமையாக நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இதற்கு அவன் கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போறதுக்கு பதில் அங்கே தர்சுசுக்கு புறப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் கீழ்ப்படியாமை அங்கே காணப்பட்டது. அதனாலே கடலிலே அங்கே கப்பல் ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போது அங்கே அச்சுறுத்தப்படும்படியாக பெருங்காற்று அங்கே உருவானது. இதனால் அந்த கப்பலில் இருந்தவர்கள் அனைவரும் கலக்கமடைந்தார்கள். பெருங்காற்று வரவிட்டார் கர்த்தர். அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைத்து பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த அச்சுறுத்தல்? ஏன் இந்த பெருங்காற்று? இது அந்த யோனாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இது பிரகாரம் நம்முடைய சுகமான வாழ்க்கையிலே நாம் தேவன் அழைத்த அழைப்பின் பிரகாரமாக நாம் நடக்காமல், கீழ்ப்படியாமல் நாம் விலகி சுய இச்சையின்படி சுய பாதைகளே
நாம் செல்வோமானால் நமக்கு அதனாலே தண்டனை உண்டு. எப்படி ஒரு பெருங்காற்றினாலே அவன் சோதிக்கப்பட்டானோ அதே பிரகாரமாக நாமும் பெருங்காற்றினால் நாம் சோதிக்கப்படுவோம். அதனால் சுய சித்தத்திலிருந்து நாம் நடப்போமானால் அது நமக்கு சீரழிவை பேரழிவை கொண்டு வரதாக இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி வந்ததினாலே ஒரு கடினமான காலகட்டத்தை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. அங்குள்ள மால்பி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றார். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படி சீட்டு போட்டார்கள். ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். அது யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன் என்றான். இருந்தாலும் அவனுக்கு தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் காணப்பட்டான். தன்னுடைய தேவனை நம்பியனவனாய் காணப்பட்டான். இருந்தாலும் சுய இச்சையினால் பாதிக்கப்பட்டவனாய் இருந்தான். இது மாதிரி துக்கங்கள் வேதனைகள் நமக்கு வரும்போது அங்கே அவன் நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பின்மாற்றம் அடைந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. ஒருவன் தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அலக்களிக்கப்படுவானால் அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டவனாக, தேவனுக்கு பிரியமில்லாதவனாக அவன் காணப்படுவான். மத்தேயு 26:33 வாசிக்கிறோம். அங்கே பேதுரு கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்பட்டான். கிறிஸ்துவை பிரிந்து இடர்வு உண்டாக்குவன மனுஷனாய் காணப்பட்டான். அவன் தன்னுடைய மனசில் சொல்லிக் கொண்டான், எல்லாரும் இடரடைந்தாலும் நான் இடரடைய மாட்டேன், நான் உம்மிடத்திலே நான் உத்தமமாய் இருப்பேன் என்று அங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். அங்கே சுய நம்பிக்கையின் மேல் அவன் சார்ந்து இருந்தபோது அவன் இடரல் அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே இளைய குமாரன் எல்லாவற்றையும் எல்லா ஆசையும் சேர்த்து கொண்டு அங்கே தூர தேசத்திற்கு போனான். போய் அங்கே துன்மார்க்க நண்பர்களோடு ஜீவனம் பண்ணி தன் ஆசையெல்லாம் அழித்து வந்தான் என்று பார்க்கிறோம். அதனால பிரிந்து போகும்போது, ஐக்கியத்தை விட்டு போகும்போது அங்கே துன்பங்களை சகிக்க வேண்டியது இருக்கிறது, போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, அங்கே தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அங்கே யூதாஸ் என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பொருளாசை பண ஆசை உடையவனாய் காணப்பட்டான். இதன் நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்க துணிந்தான். அதனாலே அவனுக்கு என்ன பயன்? அந்த காசுனாலே அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்து அந்த பந்தி இருக்கையிலே என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று சொல்லி அவர் கேட்டபோது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னபோது எல்லாரும் நானா நானா என்று கேட்டார்கள். அதே மாதிரி அங்கே யூதாசும் நானா என்று கேட்டான். இருந்த போதிலும் அவனிடத்தில் இருந்த பண ஆசை 30 வெள்ளிக்காசுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து மாத்திரமல்ல அங்கே முத்தம் செய்து காட்டி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக பண ஆசையானது எல்லா தீமைக்கும் பேராக இருக்கிறது. அங்கே மீண்டுமாக உலக ஆசை நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அங்கே தோமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்தில் போய்விட்டான் என்று சொல்லி பவுல் தன்னுடைய ஊழியத்திலே சொல்கிறார். மேலுமாக அங்கே கிறிஸ்கே என்பவர் கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து நமத்தியா நாட்டிற்கும் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இப்படியாக தேவ ஊழியத்திலே பாடு அனுபவிக்க வேணும் என்று சொல்லி நினைத்து ஒதுங்கி
அதனிலிருந்து உழவுத்தக்கதாக ஊழியத்திலிருந்து பிரிந்த அநேகர்களை நாம் குறித்து நாம் பார்க்குறோம். அப்போ நம்முடைய சொந்த வழி உழைப்புக்கு அடுத்த வகையிலே நாம் சிக்கிக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய மறுக்கும்போது நமக்கு துயரங்கள் துன்பங்கள் வருகிறது. இருப்பினும் அந்த யோனாவினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நல்ல குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். அவன் அன்பின் பாதையை வெறுத்து, அதாவது தர்சூசுக்கு ஓடிப்போனான் என்று பார்க்கிறோம். அங்கே தர்சூஸ் என்றது தன் சுய விருப்பத்தின்படி தெரிந்து கொண்ட பாதை. தேவன் தம்முடைய பார்வைக்கு தம்முடைய வழிக்கு கொண்டு வருவதற்காக அவனுக்கு ஒரு பெருங்காற்றை உண்டு பண்ணினார். இதன் நிமித்தம் அங்கே அவன் இடரடையப்பட்டான். அவனே அதற்கு குற்றத்திற்கு காரணமாக இருந்தான். அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது தேவனாய கர்த்தரில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போயிருந்தான் என்று அவர்களுக்கு அறிந்ததினாலே அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாக கொந்தளித்து கொண்டிருந்தது. அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவனிடத்திலே திரும்ப கேட்கிறார்கள். அதற்கு அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டு, என் நிமித்தம் இது நடைபெறுகிறது, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்று கூறினான். அதன் பிரகாரமாக அந்த மனுஷர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை சமுத்திரத்திலே தூக்கி எறிந்தார்கள். எவ்விதமான பாடுகள்! என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது, நான் பாவம் செய்தேன் என்று உணரக்கூடிய நிலையில் காணப்பட்டான். இருந்தாலும் தேவன் சித்தத்திற்கு அவன் ஒப்பு கொடுத்தான். அவன் தவறினனாக காணப்பட்டான், தவறை உணர்ந்தவனாக காணப்பட்டான். அங்கே ஒரு சிறிய தவறு எவ்விதமான ஒரு பாதிப்பை அவனுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணினது. நினிவேக்கு சென்று அங்கே தேவனுடைய அன்பை பற்றியும் அவருடைய பாவ மன்னிப்பை குறித்தும் பேச சொல்ல முற்படக்கூடிய அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செல்ல மறுத்ததினாலே தோல்வியை கண்டவனாய் அங்கே இருளுக்குள் அங்கே மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இருந்தான். அந்த இடத்திலே அவன் செய்த காரியங்களை பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக அவன் அங்கே மீனின் வயிற்றிலிருந்து யோனாவை மீன் வயிற்றிலிருந்து கக்கிற்று என்று யோனா 2:10 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அப்ப யோனாவிடத்தில் காணப்பட்ட ஒரு இணைப்பு, தேவனிடத்தில் உள்ள உறவு நாம் இங்கே குறித்து சிந்திக்கிறோம். அவன் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவனாக இருந்தாலும் கீழ்ப்படியாமை, சுயம் அவனிடத்தை ஒட்டி கொண்டிருந்தது. அதனால தான் அதிலிருந்து அவனை மீட்டு நல்ல ஊழியக்காரனாக, ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதான ஒரு மனுஷனாக உருவாக்குவதற்காக தேவன் செய்யக்கூடிய முயற்சியே இந்த துன்பம். அந்த துன்பம் சகித்ததினாலே அவன் தன்னை யோசிக்க ஆரம்பித்தான். ஏன் இந்த துன்பம், எதனால் நேரிட்டது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அங்கே 2:1 யோனா 2:1 பார்க்கிறோம். அந்த வாசிங்க, யோனா 2:1. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, யோனா செய்தவை தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினான், இறைவனிடத்தில் ஜெபம் செய்தான் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அப்ப துதிகளை செலுத்தக்கூடியவனாக he prays to God என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பொருத்தனைகளை செய்து அவன் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்தான். அவன் தன்னுடைய பிழைப்பை தவற்றை உணர்ந்து அங்கே தேவனிடத்தில் நெருங்கிய ஒரு உறவை வெளிப்படுத்தினான். தேவனுக்கான விருப்பமான பலியை அவன் செலுத்தினான், பொருத்தனை பண்ணினான். அவன் தேவனுடைய ஆலயத்தை நோக்கினான்.
அவருடைய வாழ்க்கையிலே விசுவாச அறிக்கை காணப்பட்டது. இது மாத்திரமல்ல, கர்த்தர் ஏற்படுத்தின அந்த மகாநகரமாகிய நினிவே மக்களுக்கு செய்ய வேண்டிய கொண்டு செல்ல வேண்டிய செய்தியை அவன் மூலமாக எடுத்து செல்வதற்கு அவனை அந்த இடத்துல ஆயத்தப்படுத்தினார். அப்ப நிலையற்று காணப்பட்ட அவன் ஒரு நிலையாக தேவனுடைய ஊழியக்காரனாக மாறுவதற்கு, தேவனுடைய பாத்திரமாக அவன் செயல்படுவதற்கு தேவன் அங்கே அவனை ஒரு பெருங்காற்றின் மத்தியிலே அவனை வழிநடத்தி அவனை உயர்த்துகிறவராக இருந்தார். அவன் மகா மேன்மையுள்ளவனாக தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டவனாக அவன் காணப்பட்டான். அப்பொழுது அந்த மீன் கக்கிற்று. அந்த பிறகு அந்த நகரத்துக்கு சென்று அந்த செய்தியை அறிவித்தான். அது மாத்திரமல்ல, அங்கே சாந்தமும் கிருபையும் மகா இரக்கமும் தயவும் நிறைந்த தேவனுடைய அன்பை அங்கே அவருடைய திட்டத்தை குறித்து அங்கே சொன்னபோது அந்த மக்கள் எல்லாரும் ரெட்டுடுத்தி தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்திலே சேர்ந்தார்கள். நினிவே மக்கள் மகா பாவிகள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக தொல்லைகளை கொடுத்திருந்த போதும், தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்ட போதும், அவர்கள் தன்னுடைய மீறுதலுக்காக பாவத்தின் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டதனால கர்த்தர் தன்னுடைய கோபத்தை மாற்றிக்கொண்டார். யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை நான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்கார்ந்திருந்தான். இன்னுமாக அவனுடைய வாழ்க்கையிலே முழுமையாக தேவனுடைய அன்பை அவன் புரிந்தவனாக இல்லாமல் எப்படிப்பட்ட அழிவு அங்கே நேரிடப் போகிறதோ என்று சொல்லி அவன் உணராதவனாக இருந்தான். கர்த்தரோ அவன் மனதை மாற்றுவதற்காக அங்கு ஒரு ஆமணக்கு செடியை நிழலாக கொண்டு பண்ணினார். அந்த சிறிது நேரத்திலே அந்த சாயங்காலம் போது அந்த ஆமணக்கு செடி உதிர்ந்து போனதை கண்டு அவன் பரிதபித்தான் என்று பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சத்தம் அவனுக்கு உண்டாகி அந்த ஒரு சிறிது நேரம் ஒரு நாள் தோன்றி மறைந்த அந்த ஒரு செடிக்காக நீர் வருத்தப்படுவது என்ன, மனஸ்தாபப்படுவது என்ன? அங்கே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 160,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிறது. மகாநகரமாக நினிவேக்காக நான் பரிதாபிப்பாமல் இருப்பேனோ என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை அந்த ஜனங்களை மீட்டுக்கொள்வதற்கு அவர் தேவன் எடுத்துக்கொண்ட முயற்சியை அங்கே வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள தேவன். அவர் நம்முடைய மீறலுக்கு தக்கதாக நம்மளை தண்டியாமலும் அவர் இருக்கிறார். தேவ சித்தம் செய்ய தவறின நினிவே மக்களிடத்திலிருந்து அங்கே தேவ அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இதனாலே அவர்கள் மனம் திரும்புதலுக்கான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்னுமாக நாம் பெரும் துன்பம் நித்திய மேன்மைக்குடையது என்று சொல்லி பார்க்கும்போது அந்த யோபின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். உத்தமனும் சன்மார்க்கனுமான தேவனாகிய யோபினிடத்திலே சரித்திரத்தை கர்த்தரே ஆரம்பித்திருக்கிறார். அங்கே ஆரம்பமாயிருந்து தேவனுக்கு பயந்து உத்தமமாக நடப்பதிலே யோபு போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று பார்க்கிறோம். அவன் சாத்தானும் கேட்டுக்கொண்ட புறமாக அவனுக்கு பலவிதமான இடர்கள் கொடுக்கப்பட்டது. அவனுடைய செல்வங்கள், பொருட்கள், மிருகங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டன. அது மாத்திரமல்ல, அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த 10 வாலிப பிள்ளைகளையும் அனைவரும் ஒரே நேரத்திலே அவருடைய மரணத்தை அவன் சந்திக்க நேரிட்டது. அப்போதும் அவன் உத்தமத்திலே உறுதியாயிருந்தான். துதியை தவிர வேறு எதுவும் அவன் வாயிலே வராது இருந்தது. அப்ப அவன் சாத்தான் நினைத்தான், அவனுடைய சரீரத்தை தொட்டால் ஒருவேளை தூசிப்பானோ என்று நினைத்து அவன் சரீரத்தில் முழுவதுமாக பருக்களை
பருக்களால் வாதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இருந்தாலும் அவன் தேவனுக்கு விரோதமாக ஒரு வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். இனிவாக அவன் மனைவியின் மூலமாக தூண்டிவிட்டு அங்கே நீர் தேவனை தூசித்து மறுதளித்து விடும் என்று சொல்லி அவர் கேட்டபோது அவன் வாயிலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று அங்கே சொல்லினான். இனுமாக அவர் நண்பரின் வாயிலாகவும் அவனை தூண்டிவிட்டு ஏதோ பாவம் செய்ததுனால இந்த சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொல்லி அவனை சோதித்தார்கள். எவ்வளோ நண்பர்கள் இருந்த போதும் அவர்கள் சரியாக இந்த நோய்க்கு, இந்த தண்டனைக்கு காரணம் யார் என்பதை அவர்கள் புரியாது இருந்தார்கள். அங்கே தோற்கப்பட்ட சத்துரு தான் காரணமாக இருந்தான் என்பது யோபுக்கே தெரியாது. இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே பார்வைக்கு நான் பரதேசி போல அலைந்தேன் என்று சொல்லி யோபு புலம்புகிறான். புலம்பல்காரர்கள் அநேக தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். மோசே நான் எல்லாவற்றிலும் சிறியவன், நான் திக்குவாயன் என்று சொல்லி தன்னை தாழ்மைப்படுத்தி தேவனுக்கு முன்பதாக புலம்பினான். தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையிலே புலம்பல்களை சங்கீதங்களாக நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அவர் எப்படி ஒரு தடவை சொல்லும்போது தனித்திருக்கும் குருவியை போலானேன் என்று சொல்லி சங்கீதங்களிலே கூறுகிறார். யோபும் தன்னுடைய மனபாரங்களால் அவன் தன்னுடைய அத்தியாயத்தில் எழுதும்போது தன்னுடைய பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருப்பதாக என்று கூறுகிறான். அவர் தேவன் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் இந்த கிருபையும் உள்ளவர் என்பதை அறிந்திருந்தபடினாலே அவனுக்கு வந்த எல்லா துன்பத்திலிருந்தும் தேவனை மறுதல் அளிக்காமல் இருந்தான். அவனுக்குள்ள எல்லா பொருட்களும், அங்கே மிருக ஜீவன்களும், தன்னுடைய பிள்ளைகளும், தன்னை நேசிக்கக்கூடிய மனைவியும் அவனை கஷ்டப்படுத்த போதும், நண்பர்கள் அவனை விட்டு பிரிந்த போதும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் எனக்கு என்று என்பதை குறித்து அவன் உறுதி உள்ளவனாய் இருந்தான். இருந்தாலும் அவனுடைய வாயிலிருந்து ஒரு பாவமும் செய்யவில்லை. தமக்கு செல்வங்கள் எல்லாம் எடுத்தபோது தமக்கு சொந்தம் என்பது ஒன்றுமில்லை, அதனாலே நான் தாயின் வயிற்றிலிருந்தே நிர்வாணியாகி கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன் என்று சொல்லி அதற்காக வருத்தப்படாமல் அவன் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்தான். அவன் கூறியது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்பதே. இன்னுமாக அவர் கர்த்தரை குறித்து நம்பிக்கையுடையவராய் காணப்பட்டார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எல்லா துன்பங்களிலும் யோபு தன் உதடுகளால் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவன் உறுதியாக கூறுகிறான், யோபு 27:5 என் ஆவி பிரியமட்டும் என் உத்தமத்தை விட்டேன். தன் அன்பின் ஆண்டவரை மேன்மைப்படுத்தி நின்றான் யோபு. அங்கே சாத்தான் அவனுடைய வாயிலிருந்து ஏதாவது கர்த்தருக்கு விரோதமாக அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருமோ என்று சொல்லி அங்கே பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை கூட அவன் தன்னுடைய வாயின் உதடுகளால் எந்த பாவமும் செய்யவில்லை. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் நமக்கு கொடுப்பதில் அல்ல, கர்த்தரில் நாம் களிகூறுவதே மெய்யான தேவ பக்தி என்பதை அவன் உணர்ந்திருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, யோபுன் வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்நாட்களை குறித்து அறிந்தவனாயிருந்தான். வாழ்நாள் குறினனும் சஞ்சலத்தில் நிறைந்தவனுமாயிருந்தான். அவனுக்கு தெரியும் அவனுடைய நாட்கள் இம்மரத்து வாழ்க்கை குறிகிறது என்று அவனுக்கு தெரியும். இருந்த போதிலும் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டுக்கொண்டதெல்லாம் என் அக்கிரமங்களுக்கு பாவங்களுக்கு எத்தனை என் மீறுதல்கள் எத்தனை, என் பாவத்தை எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டான்.
அதேபோல நாம் நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே தஞ்சம் பூவோமானால் கர்த்தர் நமக்கு பெலனும் ஆபத்து காலத்திலும் அடைக்கலவுமாயிருப்பார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது பக்தன் கூறுகிற பிரகாரமாக நமக்கு எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடி கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி காப்பார். நமக்கு மரணத்துக்கு பின்பும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை உண்டு. ஒரு தன்னுடைய மரணத்தை குறித்து பயத்தில் இருந்த ஒரு மனுஷன் மரணத்துக்கு பின்பதாக நாம் என்னவாக இருப்போம், எப்படியோ இருப்போம் என்று யோசித்து கொண்டிருந்தான். பயத்தினால் எப்போதும் அதிருப்தியுடையவனாய் காணப்பட்டிருந்தான். அப்பொழுது அவன் ஒரு நாள் தன்னுடைய மாடியிலிருந்து சுற்றுப்புறமாக பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு சிறு குழந்தை கல்லறை தோட்டத்திற்குள் சென்று கொண்டு வந்திருந்தது. அதை பார்த்து அந்த குழந்தையிடத்தை கேட்டான், அது கல்லறை தோட்டத்திற்கு நீ பயமில்லாமல் எப்படி சென்று வருகிறாய் என்று அந்த சிறுமி இடத்துல கேட்டபோது அந்த சிறுமி சொன்னால், என்னுடைய வீடு மகிமையான மகிழ்ச்சியான வீடு இந்த கல்லறைக்கு அப்பால் இருக்கிறது. அதனால அது என்னுடைய வீடு அங்கே இருக்கிறதுனாலே நான் என்ன செய்கிறான், பயமின்றி சென்று வருகிறேன். எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, அதனால் எனக்கு பயமில்லை. என்னென்னால் என்னுடைய தாய் தாப்பனார்கள் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். என்னுடைய வீடு மறுபக்கத்தில் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, மகிமையில் நமக்காக காத்திருக்கிறார். நித்திய வீடு அது மறுபக்கத்தில் தான் இருக்கிறது. நாம் உயிரோடு இருக்க நாம் இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோட கூட எடுத்து செல்லப்படுவோம். மேலுமாக மரித்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கையுடையவர்களாக அங்கே காணப்படுவார்கள். நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினாலே. அதனாலே எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முயற்சி. எல்லா பயத்தினின்றும் இக்கட்டினின்றும் துன்பத்திலிருந்தும் தேவன் நம்மை விலக்கி காத்து இம்மைக்கும் மறுமைக்கும் வாழ்வு தருவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லதொரு தேவ செய்திக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். முடிவு பாடலாக இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன், எங்கேயும் அவர் என்னை நடத்தட்டும் என்ற பாடல். இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன், எங்கேயும் அவர் என்னை நடத்தட்டும். இயேசு எல்லா ஸ்தலம் எதுவாயினும் சந்தோஷமும் பறந்து போய்விடும். எங்கேயும் பயமறியே இயேசுவுடன் சுகமாகவே செல்வே. இயேசுவுடன் சொங்கேயும் தனித்தல்ல, என் நண்பர்கள் என்னை விட்டு போனாலும், ஏது காட்டில் என்னை கொண்டு போனாலும், இயேசுவுடன் எல்லா சந்தோஷம் உண்டு. எங்கேயும் பயமாறியே இயேசுவுடன் சுகமாகவே செல்வே. இயேசுவுடன் எவ்விடமும் தூங்கலாம், சாவின் நிழல் என்னை மூடுகையிலும், ஏக்கம் நீங்கி எழும்புவே நிச்சயம். இயேசுவுடன் இன்ப வீட்டில் வாழுவே. எங்கேயும் பயமறியே
இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள தெய்வமே, இந்த பரிசுத்தமும் மனமகிழ்ச்சி நாளிலே உம்மை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவார்த்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சகாயம் செய்வேன் என்று உதவி செய்த எபினேசரே உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த உலகத்தில் காணப்படுகிற மகா கொடிய கொரோனா வைரஸிலிருந்தும் எங்களை பாதுகாத்து தனிமைப்படுத்தி காத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகத்தில் மீறுதல் நிமித்தமாக வரப்பட்ட இந்த கொடூர நோயிலிருந்தும் நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அங்கே யோனாவின் சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும்போது கீழ்ப்படியாமையிலிருந்து அவன் மனமாற்றம் பெற்று உம்மைக்கு முன்பாக அவன் தாழ்த்தி விண்ணப்பம் செய்தபோது, உம்மை நோக்கி கூப்பிட்ட போது அவனுக்கு விடுதலை தந்து ஆண்டவரே, அவன் மூலமாக அந்த நினிவே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை நீர் கொடுத்தீர். உம்முடைய செய்தியை அவர்கள் கேட்டபோது அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏவுதலான விசுவாசத்தை உம்மிடத்தில் வைத்து ரெட்டுடுத்தி அங்கே உபவாசத்தில் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள் என்று பார்க்குறோம். அப்படியாக எங்கள் ஒவ்வொருடத்திலுமே மனம் திரும்புதல் காணப்பட கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அன்புள்ளவர் என்பதை அந்த நினிவே மக்கள் புரிந்து கொண்டது போல நாங்களும் உம்முடைய அன்பை பாராட்டுகிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். இந்த நாளின் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து எங்களை வழிநடத்திமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பல்வேறு துன்பங்களிலும் துயரங்களிலும் வியாபங்களிலும் பாரப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி தயவாய் கிருபை கூர்ந்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரிவர செய்யும்போது ஆண்டவரே, எங்களுக்கு துணை நின்று எங்களை எல்லா விதமான ஆபத்திலிருந்து விடுவிக்கிறீர் என்று நாங்கள் புரிந்து கொள்ளவும் உம்மை அண்டி சேர்க்கவும் கிருபை செய்யும். உம்முடைய மேலான சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு செய்தியை பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், எங்களை உம்முடைய கரத்துக்குள்ளே காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.